எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? உயிருக்கு போராடிய வண்ணத்தை பூச்சி உதவ வந்த பெண்ணின் மனசாட்சி. இதுதான் இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. சரி, அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்படியும் ஆரம்பிக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு பொண்ணு வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ நீ பட்டர்ஃப்ளை பார்க்கல, பொண்ணை தான் பார்த்தியான்னு கேட்குறீங்களா? ரெண்டையும் தான் பார்த்தேன். அப்புறம் என்னடா அந்த பொண்ணு பார்த்துட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் நம்ம பட்டர்ஃப்ளை கிட்ட பார்த்தா அது அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. எனக்கு வேறு வழி தெரியல. இன்னும் என்ன பிடித்தது போதும் அப்படின்னு அந்த பட்டர்ஃப்ளை வந்து காப்பாற்றலான்னு ஒரு முடிவு பண்ணி எங்கே வைக்கிறதுன்னு வேறு தெரியல. அந்த ஒரு அவசரத்தில் எடுத்து என்னோட டிஷர்ட்டில் ஒட்ட வச்சு நானும் அப்படியே போயிட்டே இருக்கேன். பட்டர்ஃப்ளை நினச்சிருக்கேன் அங்கேயே விட்டுருந்தேன் ஏதாவது புதருக்குள்ளே போய் உயிரை காப்பாற்றிருப்பேன்டா. ஸ்லோ பண்ணி நிறுத்தி எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அதனால பைக்கோட டேங்க் கவர் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். அப்போ அந்த பட்டர்ஃப்ளை நினச்சிருக்கோம் என்ன நினச்சிருக்கோம், அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. மற்ற நாளெல்லாம் ரோடு வந்து எம்டியாக கிடக்கும். நம்ம தான் நல்லது பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஆமாம் இது பெரிய ஒரு நாட்டுக்கு பெரிய நல்லது பண்ணுற அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னதான் இருந்தாலும் பட்டர்ஃப்ளையும் ஒரு உயிர் தானே. போதும்பா, எமோஷனெல்லாம் பேசாத அப்படிங்கிறீங்களா? அன்னைக்குன்னு பார்த்து அந்த ரோட்டில் அப்படி டிராஃபிக், இப்படி ரெண்டு பேர் சைடில் ஒருத்தன் வேறு போகிறான். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்து பேக்கரி, டீ கடை, வேறு ஏதாவது ஷாப் இருந்தால் தண்ணி வாங்கி ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். அன்னைக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு கடை இல்லை. அப்போ அதுக்கு முன்னாள் நாள் இருந்துச்சான்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாள் நாளும் இல்லை. ஏன்னா அந்த ஏரியாவில் கடையே இல்லை. வீட்டுக்கே கொண்டு போய் காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். வந்து அப்படியே பைக்கு நிறுத்தி எஃபெக்டெல்லாம் வேணாம்ப்பா, நீ நார்மலாகவே பேசுன்னு சொல்கிறீங்களா? வாட்டர் கேனில் தண்ணி இருந்துச்சு, தண்ணி எடுத்து ஊற்றிடு, அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்களா? தண்ணி அப்படி ஊற்றல. தண்ணி இந்த வாட்டர் வாய் வேறு இதாவது அந்த வாட்டர் பாட்டில் மேலே ஒரு கேப் இருக்குங்களா, அந்த கேப் எடுத்து வச்சு அதில் அப்படியே தண்ணியை ஊற்றி அந்த பட்டர்ஃப்ளை அது மேலே வச்சு அப்படியே காப்பாற்றிட்டேன். சரி, இது இப்படியே விடக்கூடாது, இன்னும் நல்லா ஸ்டெமினா அதுக்கு பூஸ்ட் ஏற்றன்னு இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பட்டர்ஃப்ளை கிட்ட வச்சுட்டேன். அப்போ பட்டர்ஃப்ளை நினச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து டேங்க் கவரில் வச்சேன், அப்புறம் தண்ணி வச்சேன், இப்போ பூ வைக்கிறேன், அவ்வளோதான் என்ன அடக்கம் பண்ண போறியான்னு நினச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அந்த பூவில் இருக்க ஸ்டெமினாவெல்லாம் அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே எடுத்துக்கிட்டு போல்ட் ஆயிடுச்சு. போல்ட் ஆனதுக்கப்புறம் அது கொண்டு வெளியே ஒரு செடி இருந்துச்சு, அந்த செடியில் விட்டு அப்படியே ஜாலியாக போயிடுச்சு. இதுதான் இன்றைக்கான ஒரு வீடியோ. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்னு சொல்லி அது சூப்பராக இல்லையா நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. சரி.